தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டின் பொதுக்காலம் 20ஆம் ஞாயிறு. எங்கள் கேடயமாகிய கடவுளே கண்ணோக்கும், நீர் திருப்பொழிவு செய்தவரின் முகத்தை கனிவுடன் பாரும். ஏனெனில் வேற்றிடங்களில் வாழும் 1000 நாள்களினும் உம் கோவில் முற்றங்களில் தங்கும் ஒரு நாளே மேலானது. அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும், உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில்
மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை அன்பு செய்வோருக்கு கட்புலனாகாத பல்வேறு நன்மைகளை நீரே ஏற்பாடு செய்திருக்கின்றீர். எங்கள் இதயங்களில் உமது அன்பின் நிறைவை பொழிவதால் நாங்கள் உம்மை அனைத்திலும் அனைத்திற்கும் மேலாகவும் அன்பு செய்து எல்லா வகை மனித எதிர்பார்ப்புகளையும் கடந்த வாக்குறுதிகளை பெற்றுக் கொள்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். பிற இன மக்களை நான் என் திருமலைக்கு அழைத்து வருவேன். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 56, இறைவசனங்கள் 1 மற்றும் 6 முதல் 7 முடிய. ஆண்டவர் கூறுவது இதுவே: நீதியை நிலைநாட்டுங்கள், நேர்மையை கடைபிடியுங்கள். நான் வழங்கும் விடுதலை அண்மையில் உள்ளது, நான் அளிக்கும் வெற்றி விரைவில் வெளிப்படும். ஆண்டவருக்கு திருப்பணி செய்வதற்கும் அவரது பெயர் மீது அன்பு கூர்வதற்கும் அவர் தம் ஊழியராய் இருப்பதற்கும் தங்களை ஆண்டவரோடு இணைத்து கொண்டு ஓய்வு நாளை தீட்டுப்படுத்தாது கடைபிடித்து தன் உடன்படிக்கையை உறுதியாய் பற்றி கொள்ளும் பிற இன மக்களை குறித்து ஆண்டவர் கூறுவது: அவர்களை நான் என் திருமலைக்கு அழைத்து வருவேன். இறைவேண்டல் செய்யப்படும் என் இல்லத்தில் அவர்களை மகிழ செய்வேன். அவர்கள் படைக்கும் எரிபலிகளும் மற்ற பலிகளும் என் பீடத்தின் மேல் ஏற்றுக்கொள்ளப்படும். ஏனெனில் என் இல்லம் மக்களினங்கள் அனைத்திற்கும் உரிய இறைமன்றாட்டின் வீடு என அழைக்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. சங்கீதமே இறைவா நித்தம் அது உனதாகுமே. நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா நித்தம் அது உனதாகுமே. நேசம் உன்னில் நான் காண்பதால் உன்னோடு உறவாட என் ஜீவனே. நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா நித்தம் அது உனதாகுமே. உன்னை காணாமலே உடன் பேசாமலே நான் தவித்திடுவேன். இந்த நிலை மாறி வழி தடுமாறி நான் கலந்திடுவேன். நீ இல்லாமல் உயிர் வாடுதே, இந்த உணர்வோட போராடுதே. நீ இல்லாமல் உயிர் வாடுதே, இந்த உணர்வோட போராடுதே. உயிராகவா உறவாகவா அழைத்தேன் அழுதேன் உயிரே நீ வா. நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா நித்தம் அது உனதாகுமே. நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா நித்தம் அது உனதாகுமே. நேசம் உன்னில் நான் காண்பதால் உன்னோடு உறவாட என் ஜீவனே. நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா நித்தம் அது உனதாகுமே. நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா நித்தம் அது உனதாகுமே. இரண்டாம் வாசகம்.
கடவுள் தாம் விடுத்த அழைப்பையும் கொடுத்த அருட்கொடைகளையும் திரும்ப பெற்றுக்கொள்வதில்லை. திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 13 முதல் 15 மற்றும் 29 முதல் 32 முடிய. சகோதர சகோதரிகளே, பிற இனத்தாராகிய உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு திருத்தூதராய் இருக்கும் நான் என் பணியை குறித்து பெருமை கொள்கிறேன். இதன் வழியாய் என் இனத்தாருள் பொறாமையை தூண்டிவிட்டு அவர்களுள் சிலரேனும் மீட்க முடியும் என நம்புகிறேன். யூதர்கள் தள்ளப்பட்ட போதே உலகம் கடவுளோடு ஒப்புரவாகியது என்றால் அவர்கள் அவரால் ஏற்றுக்கொள்ளப்படும் போது எப்படி இருக்கும்? இறந்தோர் உயிர் பெற்று எழுவர் என்று சொல்லலாம் அல்லவா? ஏனெனில் கடவுள் தாம் விடுத்த அழைப்பையும் கொடுத்த அருள்கொடைகளையும் திரும்ப பெற்றுக்கொள்வதில்லை. ஒரு காலத்தில் நீங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தீர்கள். இப்பொழுது அவர்கள் கீழ்ப்படியாமல் இருப்பதால் நீங்கள் கடவுளின் இரக்கத்தை பெற்றுக்கொண்டீர்கள். அதுபோல இக்காலத்தில் நீங்கள் இரக்கத்திற்கு உரியவர்களாய் இருக்கிறீர்கள். அவர்கள் கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள், ஆனால் அவர்களும் விரைவில் இரக்கம் பெற்றுக்கொள்வார்கள். அதன் பொருட்டே இவ்வாறு நடந்திருக்கிறது. ஏனெனில் அனைவருக்கும் இரக்கம் காட்டுவதற்காகவே கடவுள் அனைவரையும் கீழ்ப்படியாமைக்கு உட்படுத்தினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசு விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அத்தியாயம் 15. வாழ்வு தருகிற உயிருள்ள இறைவார்த்தைகள் 21 முதல் 28 முடிய. அக்காலத்தில் இயேசு தீர், சீதோன் ஆகிய பகுதிகளை நோக்கி சென்றார். அவற்றின் எல்லைப் பகுதியில் வாழ்ந்து வந்த கானானிய பெண் ஒருவர் அவரிடம் வந்து, ஐயா, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும், என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாகி இருக்கிறாள் என கதறினார். ஆனால் இயேசு அவரிடம் ஒரு வார்த்தை கூட மறுமொழியாக சொல்லவில்லை. சீடர்கள் அவரை அணுகி, நமக்கு பின்னால் கத்திக் கொண்டு வருகிறாரே, இவரை அனுப்பிவிடும் என வேண்டினர். அவரோ மறுமொழியாக, இஸ்ராயல் குலத்தாருள் காணாமற் போன ஆடுகளாய் இருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன் என்றார். ஆனால் அப்பெண் அவர் முன் வந்து பணிந்து, ஐயா, எனக்கு உதவி அருளும் என்றார். அவர் மறுமொழியாக, பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார். உடனே அப்பெண், ஆமையா, ஆனாலும் தங்கள் உரிமையாளரின் மேசையிலிருந்து வரும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றார். இயேசு மறுமொழியாக, அம்மா, உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று அவரிடம் கூறினார். அந்நேரம் அவர் மகளின் பிணி நீங்கியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அவர்களை நான் என் திருமலைக்கு அழைத்து வருவேன். இறைவேண்டல் செய்யப்படும் என் இல்லத்தில் அவர்களை மகிழச் செய்வேன்.
அவர்கள் படைக்கும் எரிபலிகளும் மற்ற பலிகளும் என் பீடத்தின் மேல் ஏற்றுக்கொள்ளப்படும். ஏனெனில் என் இல்லம் மக்களினங்கள் அனைத்திற்கும் உரிய இறைவேண்டலின் வீடு என அழைக்கப்படும். அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, ஆனாலும் தங்கள் உரிமையாளரின் மேசையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்ற கானானிய பெண்ணின் இந்த வார்த்தைகள் இன்றைய நற்செய்தியினுடைய நம்பிக்கையின் வெளிப்பாடு. மீட்பு அனைவருக்கும் உரிமை உடையது என்பதை எடுத்துக் கூறுகின்ற இறை வார்த்தைகளாய் இவ்வார்த்தைகள் இன்றைய நாளில் பிரதிபலிக்கிறது. என் அன்பிற்குரியவர்களே, இறைவன் தருகிற மீட்பில் நாம் ஒவ்வொருவரும் பங்கு பெற வாழ்த்துகின்றேன், ஜெபிக்கின்றேன். நாம் வாழும் இந்த உலக சூழலிலே 3 விதமான மனிதர்களை நாம் காணுகிறோம். முதல் வகையான மனிதர்கள் மௌனவாதிகள். இந்த மௌனவாதிகள் எப்பேற்பட்டவர்களாக இருப்பார்கள் என்றால், தான் உண்டு தன் வேலை உண்டு என்று அவர்கள் எப்பொழுதும் இதே மனநிலையிலேயே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை, யாரை பற்றியும் அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். எதுவும் இந்த உலகத்திலே அவர்களை பாதிக்காது. இந்த உலகில் நடக்கின்ற எந்த ஒரு செயலும் இவர்களை அதிகமாக பாதிக்கவே செய்யாது. ராமன் ஆண்டால் என்ன, ராவணன் ஆண்டால் என்ன என்று தன்னுடைய போக்கிலேயே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள், போய்கொண்டிருப்பார்கள். ஏன் இவர்களுடைய இந்த மௌனத்திற்கு காரணம் என்று நாம் பார்க்கும்போது, ஒருவேளை இது பயமாக இருக்கக்கூடும், அல்லது நமக்கு ஏன் வம்பு என்கிற எண்ணமாக இருக்கக்கூடும். பல நிலைகளில் இது சுயநலமான ஒன்றாகவே தென்படுகிறது. என் அன்பிற்குரியவர்களே, இரண்டாவது வகை மனநிலை உடைய மனிதர்கள் குறை கூறுபவர்களாக இருப்பவர்கள். எதற்கெடுத்தாலும் குறை கூறிக்கொண்டே இருப்பார்கள். தானும் செய்ய மாட்டார்கள், பிறரையும் இவர்கள் செய்ய விட மாட்டார்கள். புலம்புகின்ற ஒரு மனநிலை இவர்களுக்குள் இருந்து கொண்டே இருக்கும். கோல் சொல்லுகிற புத்தி, நடிப்புத்தன்மை இவர்களுக்கு அதிகமாகவே இருக்கும். பரபரப்பாக எப்பொழுதும் இவர்கள் தங்களை வைத்துக் கொண்டிருப்பார்கள். நன்மைக்கு எப்பொழுதும் இவர்கள் தடையாகவே இருந்து கொண்டிருப்பார்கள். இவர்களுடைய இந்த செயல்பாட்டிற்கு, எண்ணத்திற்கு என்ன காரணம் என்று நாம் பார்க்கும்போது, தான் மட்டும்தான் நல்லவன், பிறர் நல்ல பெயரை வாங்குவது தவறு என்று நினைத்துக் கொள்ளக்கூடிய மனநிலையில் இருப்பவர்கள். பிறர் நல்ல பெயரை வாங்குவதில் இவர்களுக்கு கொஞ்சம் கூட சம்மதம் இருக்காது, இவர்களுக்கு பிடிக்காது. தன்னால் மட்டுமே எல்லாம் முடியும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற மனிதர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, மூன்றாவது வகையான மனிதர்கள் தைரியசாலிகள், அல்லது இவர்களை பிறநலவாதிகள் என்று நாம் அழைக்கலாம். நன்மை செய்ய ஒருபோதும் இவர்கள் தயங்க மாட்டார்கள். எதிர்ப்புகளை கண்டு இவர்கள் பின்வாங்க மாட்டார்கள். உதவி செய்கின்ற எண்ணம் இவர்களுக்கு அதிகமாகவே இருக்கும். தன்னை விட பிறரையும் இந்த சமூகத்தையும் நேசிக்கிறவர்களாக, அன்பு செய்கிறவர்களாக இந்த மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இவர்களிடத்தில் அதிகமான மனித நேயம் வெளிப்படும். மாற்றத்தில் இவர்கள் நம்பிக்கை உடையவர்களாக இருப்பார்கள். எப்பொழுதும் வாழ்வில் போராடி வெற்றி பெற வேண்டும் என்கிற துணிவு உடைய மனிதர்களாக இவர்கள் இருப்பார்கள். இந்த 3 விதமான மனநிலை உடைய மனிதர்களை அன்பிற்குரியவர்களே இன்றைய இறை வார்த்தைகளின் வழியாக நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும். மௌனவாதிகள் இஸ்ராயேல் மக்கள் கூட்டத்திலும் இயேசுவோடு இருந்த கூட்டத்திலும் நிச்சயமாக இருந்திருக்க வேண்டும். காரணம், ஆரோனுக்கும் மோயிசனுக்கும் எதிராக மக்கள் முணுமுணுக்கும் போது, மக்கள் கிளர்ந்தெழுந்து அவர்களுக்கு சாபமிடுகிற போது, ஏன் எதற்கு என்று இவர்களுடைய நிலையை கேள்வி கேட்காமல் அந்த இடத்திலே மௌனமாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த மனிதர்கள் சில பேர் இருக்கத்தான் செய்தார்கள். அப்படிதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும் போதும் அல்லது அவருடைய பாடுகளின் போதும் சில மக்கள் மௌனமாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். இப்பேற்பட்ட மனநிலை உடைய மனிதர்கள் நாம் வாழுகிற இந்த சூழலிலும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். பல பிரச்சனைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கொரோனா தொற்று நோயினால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நிலச்சரிவினால் மிகப்பெரிய ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. பொருளாதார நெருக்கடிகள் இருக்கிறது. மக்கள் அங்கும் இங்குமாகும் அலறி அடித்துக் கொண்டு எப்படி வாழ்வது என்று தெரியாமல் திக்குமுக்காடி கொண்டிருக்கிற இந்த உலக சூழ்நிலையிலே எதை பற்றியும் கவலைப்படாமல், யாரை பற்றியும் கவலைப்படாமல்,
தான் உண்டு தன் வாழ்வு உண்டு என்று இயங்கிக் கொண்டிருக்கின்ற மௌனவாதிகள் அன்பிற்குரியவர்களே இந்த சமூகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை எதுவும் பாதிப்பதில்லை. இப்படி வாழ்வதில் அர்த்தமே இல்லை என்பதைத்தான் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது மனநிலை உடைய மனிதர்களையும் நாம் காணுகிறோம். குறை கூறிக்கொண்டிருக்கிற மனநிலை உடைய மனிதர்கள். எதற்கெடுத்தாலும் யாரையாவது குறை சொல்லிக் கொண்டிருப்பதே இவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது. மத்தேயு நற்செய்தி 15வது அதிகாரம் 23வது இறைவார்த்தை, நமக்கு பின்னால் கத்திக் கொண்டு வருகிறாரே, இவரை அனுப்பிவிடும் என்று சீடர்கள் இன்றைய நற்செய்தியில் குறிப்பிடுவதை நாம் காணுகிறோம். இவ்விடம் பாலை நிலமாயிற்றே, நேரமும் ஆகிவிட்டது, ஊர்களுக்கு சென்று தங்களுக்கு தேவையான உணவு வாங்கிக் கொள்ள மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்று சொல்லுகின்ற சீடர்களுடைய மனநிலை அன்பிற்குரியவர்களே மத்தேயு நற்செய்தி 14வது அதிகாரம் 15வது இறைவார்த்தையில் வெளிப்படுகிறது. அவ்வாறு கூட மத்தேயு நற்செய்தி 19வது அதிகாரம் 13வது இறைவார்த்தை, சிறு பிள்ளைகள் மேல் இயேசு தம் கைகளை வைத்து வேண்டுதல் செய்யுமாறு அவர்களை சீடர் அவர்களிடம் கொண்டு வந்தனர், சீடர்களோ அவர்களை அதட்டினர் என்று நாம் காணுகின்றோம். அன்பிற்குரியவர்களே, இப்பேற்பட்ட மனநிலை உடைய மனிதர்கள் தங்களை பற்றி அதிகமாக பெருமை அடித்துக் கொள்ளுகிறவர்களாகவும் பிறரை அவர்கள் புறக்கணிக்கிறவர்களாகவும் இருக்கிறார்கள். பிறரை குறை கூறிக்கொண்டு அவர்கள் செய்கின்ற எல்லா செயல்களிலும் ஏதாவது ஒரு தவற்றை கண்டுபிடித்து விட்டு அவர்களை மட்டம் தட்டுகிற மனநிலை உடைய மனிதர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். இது மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு பண்பு. இந்த பண்பு நமக்கு ஒருபோதும் வந்துவிடக் கூடாது. பிறரை பாராட்ட வேண்டும், பிறரை உற்சாகப்படுத்த வேண்டும், பிறரை ஊக்கப்படுத்த வேண்டும். அதன் வழியாகத்தான் அன்பிற்குரியவர்களே இந்த மனித இனமானது மகிழ்ச்சி உறும், இந்த மனித இனமானது நிம்மதியை நோக்கி பயணிக்கும், மன நிறைவோடு வாழும். அன்பிற்குரியவர்களே, தைரியமானவர்களாகவும் இருக்கின்ற மனநிலை உடைய மனிதர்களும் அந்த இடத்தில் இருந்திருக்கிறார்கள். இயேசுவும் கானானிய பெண்ணும் இதற்கு மிகச்சிறந்த ஒரு உதாரணமாக இருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு அருமையான ஒரு உத்தி ஒன்றை இன்றைய நற்செய்தியில் கையாளுவதை நாம் காணுகிறோம். தமிழிலே நாம் படித்திருப்போம். இந்த வஞ்ச புகழ்ச்சி அணி என்று சொல்லப்படுகிற இந்த உத்தியானது ஆண்டவர் இன்றைய நற்செய்தியில் அழகாக கையாளுகிறார். அதாவது புகழ்வது போல பழிப்பதைத்தான் வஞ்ச புகழ்ச்சி அணி என்று நாம் சொல்லுகிறோம். இயேசுவினுடைய எண்ணம் இந்த இடத்திலே அந்த பெண்ணை பழிப்பது அல்ல, அந்த பெண்ணை வெறுப்பது அல்ல, அவளுக்கு உதவி செய்யக்கூடாது என்கிற மனநிலையில் அவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே அந்த வார்த்தைகளை வெளிப்படுத்துவதில்லை. மாறாக தன்னை உலக மீட்பராக இந்த இடத்திலே வெளிப்படுத்த வேண்டும். இயேசுவை குறுகி வைத்திருந்த அந்த மனநிலையிலிருந்து அந்த மக்களை முழுமையான ஒரு பார்வைக்கு அவர்களை அழைத்து செல்ல வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அடிப்படையான நோக்கமாக இருக்கிறது. என் அன்பிற்குரியவர்களே, இஸ்ராயல் மக்கள் மட்டுமே மீட்பு பெற வேண்டும், அவர்களுக்காகத்தான் மெசியா அனுப்பப்பட்டிருக்கிறார், அவர்களுக்காகத்தான் மெசியா இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார் என்று நம்பிக்கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில் லூக்கா நற்செய்தி 9வது அதிகாரம் 54வது இறைவார்த்தையும் இதையே குறிப்பிடுகிறது. ஆண்டவரே, வானத்திலிருந்து தீ வந்து அழிக்குமாறு செய்யவா என்று யாக்கோப்பும் யோவானும் கேட்கின்ற அந்த கேள்வியானது அன்பிற்குரியவர்களே அவர்களுக்கு சரியான ஒரு பாடத்தை புகட்ட வேண்டும். குறுகிய மனநிலையோடு வாழ்கிற மக்களுக்கு ஆண்டவர் ஒரு சரியான பாடத்தை புகட்டி மெசியா மீட்பர் இந்த உலகத்தினுடைய எல்லா மக்களுக்கும் உரிமை உடையவர் என்பதை எடுத்து கூறுவதாகவே இன்றைய இறைவார்த்தை அமைந்திருக்கிறது. என் அன்பிற்குரியவர்களே, இவற்றை நாம் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. ஏதோ ஆண்டவர் இந்த கானானிய பெண்ணை இழிவுபடுத்துவதாக ஒருபோதும் நாம் கருதிவிடக் கூடாது. மாறாக அந்த இடத்திலே அந்த கானானிய பெண்ணினுடைய அடிப்படையான விசுவாசத்தை எடுத்து கூறி இந்த புறவினத்து பெண்ணுக்கு இருக்கிற விசுவாசம் கூட பல இறைவாக்கினர்களை பல தலைவர்களை கொண்டிருக்கிற உங்களுக்கு இல்லையே என்பதுதான் ஆண்டவருடைய வருத்தமாக வேதனையாக இருக்கிறது. சான் மரிய வியானி இவ்வாறு குறிப்பிடுவார், ஜெபிக்க தெரிந்த மனிதன் கடவுளை ஆளுகிறான் என்று அவர் குறிப்பிடுகிறார். அதாவது ஜெபிக்க தெரிந்த மனிதன் கடவுளையே அவன் ஆளுகிறானா? எப்படி என்றால், அதாவது கடவுள் முடியாது என்று சொன்னாலும் கூட முடியும் என்று சொல்ல வைக்க இந்த மனிதனால் முடியும். காரணம், அவனுடைய ஜெபம் அத்தனை வல்லமை உடையது என்று இந்த இடத்திலே நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அன்பிற்குரியவர்களே, 4 வகையான ஒரு படிநிலைகளை நாம் கையாள வேண்டும். முதல் படிநிலை,
தாழ்ச்சியான உள்ளம் நமக்கு வேண்டும். இன்றைய நற்செய்தி அதை நமக்கு எடுத்து கூறுகிறது. தாழ்ச்சியான ஒரு மனநிலை. பரிசேயரும் வரி தண்டுபவரும் ஆண்டவருடைய இல்லத்திற்கு சென்று ஜெபிக்க வருகிற போது அந்த இடத்தில் வரி தண்டுபவர் முழந்தால் படியிட்டு தாழ்ச்சியான உள்ளத்தோடு தன் உள்ளத்தை ஆண்டவரிடத்தில் வெளிப்படுத்தி, ஆண்டவரே நான் பாவி, என்னை மன்னியும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கதறுவதை நாம் காணுகிறோம். அத்தகைய தாழ்ச்சியான உள்ளத்தோடு ஆலயத்திற்குள் வர வேண்டும். இறைவனை நோக்கி நாம் அடியெடுத்து வைக்க வேண்டும். இரண்டாவது, எப்பொழுதும் நம்முடைய உள்ளத்திலே நம்பிக்கையானது இருக்க வேண்டும். லூக்கா நற்செய்தி 7வது அதிகாரம் 1 முதல் 7 வரை உள்ள இறை வார்த்தைகள் நூற்றுவ தலைவனுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக அமைந்திருக்கிறது. ஆண்டவரே, நீர் ஒரு வார்த்தை சொல்லும், என் ஊழியன் நலம் பெறுவான் என்று அவர் கேட்கிற போது அந்த ஒரு வார்த்தைக்கு இருக்கின்ற வலிமை, என் அன்பிற்குரியவர்களே, அதில்தான் அவருடைய முழுமையான விசுவாசமும் நம்பிக்கையும் அடங்கி இருக்கிறது. அத்தகைய விசுவாசம் நம்பிக்கை உடையவர்களாக நாம் வாழ வேண்டும் என்று இன்றைய நற்செய்தி நமக்கு அழைப்பு விடுக்கிறது. மூன்றாவது, விடாமுயற்சியோடு ஆண்டவரிடத்தில் நாம் உருக்கமாக ஜெபித்துக் கொண்டிருக்க வேண்டும், வேண்டிக் கொண்டிருக்க வேண்டும், மன்றாட வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறது. மார்க்கு நற்செய்தி 10வது அதிகாரம் 46 முதல் 52 வரை உள்ள இறை வார்த்தைகள். தாவீதின் மகனே, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று கத்திக்கொண்டு வந்தானே அந்த பார்வையற்ற பத்திமேயு. அன்பிற்குரியவர்களே, அத்தகைய விடாமுயற்சியோடு போராடி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை உரிமையாக்கிக் கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்கிற அழைப்பினை கொடுக்கிறது இன்றைய இறைவார்த்தை. இறுதியாக அர்ப்பண உணர்வோடு நாம் வாழ வேண்டும் என்றும் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. டோட்டல் டெடிகேஷன், டோட்டல் சரண்டர், டோட்டல் கமிட்மெண்ட் டு தி லார்ட் என்று சொல்வார்கள். அத்தகைய முழுமையான ஒரு அர்ப்பணிப்பு, கையளிப்பு என்பது ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்க வேண்டும். அத்தகைய முழுமையான கையளிப்பை அன்னை மரியாளிடத்தில் நாம் பார்க்கலாம். இதோ ஆண்டவரின் அடிமை என்று சொல்லி அன்னை மரியாள் தன்னையே முழுவதுமாக ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறார். அவ்வாறே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும், என் அன்பிற்குரியவர்களே, ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல உம் விருப்பப்படியே ஆகட்டும் என்று சொல்லி அந்த கெத்செமனி தோட்டத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எத்தகைய பாடுகளை மேற்கொள்ள போகிறார், எவ்வளவு பாரமான சிலுவையை சுமந்து கொள்ள போகிறார் என்பதை தன்னையே தந்தையிடத்தில் கையளித்த அந்த கையளிப்பினை நாம் உறுதியாக இந்த இடத்திலே உற்று நோக்குகிறோம். அவ்வாறு கூட அன்பிற்குரியவர்களே, புனித பவுலடிகளாருடைய வாழ்வு, வாழ்வது நான் அல்ல என்னில் கிறிஸ்துவே வாழ்கிறார் என்று சொன்னபோது தன்னையே முழுவதுமாக கிறிஸ்துவிடத்தில் கையளித்த ஒரு திருத்தூதராக இவர் விளங்குவதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அன்பிற்குரியவர்களே, தோமையாருடைய வாழ்விலும் பார்க்கிறோம். நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று முழுவதுமாக சரணாகதியாகின்ற மனநிலையை அழகாக அவருடைய வாழ்வு பிரதிபலிக்கிறது. எதற்காக இந்த 4 செய்திகளை குறிப்பிடுகிறேன் என்றால், தாழ்ச்சியான உள்ளத்தோடு வாழ வேண்டும், நம்பிக்கையோடு இருக்க வேண்டும், விடாமுயற்சியோடு ஆண்டவரிடத்தில் இறைஞ்ச வேண்டும், பிறகு தன்னையே முழுவதுமாக இறைவனிடத்தில் கையளிக்க வேண்டும் என்று குறிப்பிடுவது அன்பிற்குரியவர்களே 4ம் வெவ்வேறு பண்பு நிலைகள் என்றாலும் கூட இந்த 4 பண்பும் இன்றைய நற்செய்தியில் வாசிக்கப்பட்ட கானானிய பெண்ணுக்கு இருந்ததுதான் மிக மிக வியப்புக்குரியதாகவும் அவருடைய புகழும் மதிப்பும் இந்த உலகத்திற்கு தேவைப்படுவதாகவும் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கு சிறந்த பாடமாக இருப்பதாகவும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். ஆம், தாழ்ச்சியான உள்ளத்தோடு நடந்து கொண்டால் ஆண்டவர் முன்பாக சென்று பணிந்து ஆண்டவரை வரவேற்றார். இரண்டாவது, நம்பிக்கை கொண்டிருந்தால் என் மகளுக்கு இருக்கின்ற அந்த பேயினை ஆண்டவரே நீர் விரட்டிவிடும் என்று நம்பிக்கையோடு அவரிடத்தில் கேட்டார். விடாமுயற்சியோடு போராடினார். மேசையில் கீழிருந்து விழுகின்ற அந்த சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்று சொல்லுகிற போது அவருடைய விடாமுயற்சியினை இந்த இடத்திலே நம்மால் காண முடிகிறது. டோட்டல் சரண்டர் என்று சொல்லப்படுகின்ற முழுமையான அர்ப்பணம். அன்பிற்குரியவர்களே, அம்மா உன் நம்பிக்கை பெரிது என்று ஆண்டவரே வாழ்த்து சொல்லுகிற வேளையில் அப்பேற்பட்ட உன்னதமான பாக்கியத்தை, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பெண்ணாக அந்த பெண் திகழ்வதை காணுகிறோம். அன்பிற்குரியவர்களே, இன்றைய 2ஆம் வாசகம் கடவுளுடைய அருளும் ஆசீரும் ஒருபோதும் மீண்டும் திருப்பி எடுத்துக் கொள்ளப்பட மாட்டாது. எனவே நம்மீது இந்த நாளில் பொழியப்படுகிற அருளும் ஆசீர்வாதமும் என்றென்றும் நமக்கும் நம் தலைமுறைக்கும் நீடித்திருக்கக்கூடிய ஆசீர்வாதமாய் அமைந்திருக்கிறது. இத்தகைய உன்னத ஆசீர்வாதங்களோடு இந்த நாளில், இந்த வாரத்தில் அடியெடுத்து வைப்போம். இறைவன் நம்மையும் நம் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள்
ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென், ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டம் ஒரு மிக மிக துன்பத்திற்குரிய காலகட்டமாக அமைந்திருக்கிறது. நம்முடைய தாயாம் திரு அவை துன்புறும் திரு அவையாக அமைந்திருக்கிறது. காரணம், வழிபாடுகள், செபங்கள், திருப்பலிகள் நிறைவேற்ற முடியாமல் ஆலயங்கள் அடைக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் இந்த திரு அவையானது மிகப்பெரிய துன்பத்திற்கு உள்ளாகி இருக்கிறது, நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறது. எனவே ஆண்டவருடைய இரக்கத்திற்காக, அவருடைய கருணைக்காக சிறப்பாக இவ்வேளையில் உருக்கத்தோடு நாம் செபிப்போமாக. திரு அவையை வழிநடத்துகிற திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அருட்கண்ணியர்கள், இறை ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசிர்வதித்து இறையாட்சி இந்த உலகத்திலே இன்னும் அதிகமாக மலரக்கூடிய கிருபையை ஆண்டவர் அருளும்படியாய் உருக்கத்தோடு மன்றாடுவோம். கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த உலகம் மிகப்பெரிய ஒரு சவாலை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. பல மக்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பல லட்சம் உயிர்கள் பலியாகி இருக்கிறது. உருக்கத்தோடு செபிப்போம். இயல்பு நிலை திரும்ப மக்களுடைய வேண்டுதல்கள், அவர்களுடைய விண்ணப்பங்கள் என யாவற்றையும் இறைவனுடைய திருப்பாதம் சமர்ப்பித்து இறையருளை வேண்டி மன்றாடுவோம். நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக உருக்கத்தோடு வேண்டுவோம். மண்ணிலே புதை உண்டு போன மனித உடல்கள் ஏராளம். உடைமைகளையும் பொருட்களையும் இழந்து வருத்தத்திலும் வேதனையிலும் துயரத்திலும் ஆழ்ந்திருக்கின்ற அந்த குடும்பங்களுக்கு ஆறுதல் சொல்ல இந்த ஜெபத்தின் வழியாக உருக்கத்தோடு மன்றாடுவோம். பொருளாதார நெருக்கடிக்கு உள்ளாக இருக்கிற இந்த உலக சூழல், அடிப்படை தேவைகளின்றி தவித்துக் கொண்டிருக்கிற மக்கள், வேலையின்மை, பசியின் கொடுமை, வறுமை என பல துன்பங்களுக்கு இன்றைய மக்கள் உள்ளாகி இருக்கிறார்கள். இயல்பு நிலை திரும்ப உருக்கத்தோடு வேண்டுவோமாக. நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இறைவனிடத்தில் மன்றாடுவோம். மரித்த ஆன்மாக்களுக்காக உருக்கத்தோடு வேண்டுவோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக
உம்மை பார்த்து வேண்டி மன்றாடி செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எமது காணிக்கை உமது ஆவியால் புனிதமாக வேண்டும். இதனால் அகிலமே வாழ்வின் பாதை இன்றி காண வேண்டும். எமது காணிக்கை உமது ஆவியால் புனிதமாக வேண்டும். இதனால் அகிலமே வாழ்வின் பாதை பேரன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிமிக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நீர் தந்தவற்றையே உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மையே நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்விற்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானகத் தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி ஒரே குரலாய் ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால்
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமை. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலாகவும் திரு இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருள் உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினார் நீர் உளம் கணிய திருவுளமானி. இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு நம்பியிருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம்.
இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாகவும் அடியாராக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் சார்ஜ் அந்தோணிசாமி, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி திருமுன் இருக்கிற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்று மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர்.
செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு தருவதாக. ஆமென். சொந்தம் தேடும் இந்த நல்லம் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். சொந்தம் தேடும் இந்த நல்லம் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். உணவாய் வந்த தெய்வமே என் உறவில் கலந்திட, உறவில் நானும் வளர்ந்திட, உன் அருளை பொழிந்திட. சொந்தம் தேடும் இந்த நல்லம் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். சொந்தம் தேடும் இந்த நல்லம் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். ஆசை திருவிருந்திற்கான ஜெபம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம் முன் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாகிய உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். இரக்கம் ஆண்டவரிடமே உள்ளது, மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இவ்வருளடையாளங்களால் கிறிஸ்துவுடன் ஒன்றிணைந்த நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருந்து விண்ணகத்தில் அவருடைய தோழமை கொள்ள தகுதி பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கானானிய பெண்ணுக்கு இருந்த தாழ்ச்சியான உள்ளமும் நம்பிக்கையும் விடாமுயற்சியும் முழுமையான அர்ப்பணிப்பும் கொண்டு வாழ சென்று வாழுவோம். வாழ்வின் பழி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. என்னில் வந்த நாதனுக்கு, என்னை காக்கும் தேவனுக்கு நெஞ்சார என்றும் நன்றி சொல்வேன். வாழ்வழித்த வல்லலுக்கு, வாழ்வழிக்கும் இயேசுவுக்கு வானெங்கும் முழங்க நன்றி சொல்வேன். என்னில் வந்த நாதனுக்கு, என்னை காக்கும் தேவனுக்கு நெஞ்சார என்றும் நன்றி சொல்வேன். வாழ்வழித்த வல்லலுக்கு, வாழ்வழிக்கும் இயேசுவுக்கு வானெங்கும் முழங்க நன்றி சொல்வேன். நன்றி நன்றி என்றும் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி என்றும் நன்றி சொல்வேன். நன்றி 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 என்றும் நன்றி சொல்வேன். நன்றி 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 என்றும்
பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திருஹதயமே, எங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் இரட்சணியமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஆமென்.